திறக்கப்பட வேண்டும். டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை நாங்கள் கண்டித்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், தண்ணீர் உடனடியாக திறக்க வேண்டும், கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கு இன்னைக்கு இந்த போட்ட அளவுல. அதையெல்லாம் நாங்கள் தவிர்த்து விட்டு இன்னைக்கு 16 லட்சம் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை கூறி நாங்கள் இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்வோம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். தள்ளுபடி செய் தள்ளுபடி செய். விவசாயிகள் வயிற்றை அடிக்காதே அடிக்காதே அடிக்காதே. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். தமிழக அரசை கண்டிக்கிறோம் தமிழக அரசை கண்டிக்கிறோம். விவசாயி பெற்ற பயிர்கடனை தள்ளுபடி செய். விவசாயி பெற்ற பயிர்கடனை தள்ளுபடி செய். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை செய். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை செய். விவசாயி கடனை தள்ளுபடி செய். விவசாயி கடனை தள்ளுபடி செய். இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த தினம் பாத்தீங்கன்னா இந்த டெல்டா விவசாயிகளுக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டிய நாள். இன்னைக்கு மேட்டூர் அணையில் தண்ணி திறக்கல. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டூர் அணையில் தண்ணி இல்லை, அதனால திறக்கலன்னு சொல்றாங்க. இப்போ கர்நாடக அணையில தண்ணி இருக்கு. தமிழக அரசு கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு அந்த கர்நாடக அணையில் இருக்கிற தண்ணீரை திறந்து விட சொல்லியிருந்தா இன்னைக்கு டெல்டா பகுதிகளுக்கு தண்ணீர் வந்திருக்கும். இன்னைக்கு அந்த தமிழக அரசு அதை கண்டுக்கல. அதை கண்டிச்சு நாங்கள் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணிச்சு நாங்கள் இந்த வெளில வந்திருக்கோம். முதலமைச்சர் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொன்னாரு, அதையும் தள்ளுபடி செய்யல. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா பிரதமரை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு கர்நாடக அமைச்சர் மேகதாதுல அணை கட்டுறதுக்காக பர்மிஷன் வாங்குறதுக்காக போயிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. இந்த வேதனையை நாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால நாங்க இந்த இன்னைக்கு குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணிச்சு வெளியில ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதியாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளிலே விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்வேன் என்று கூறி, உத்தரவாதம் என்று கூறி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் என்பதை மறந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு பேரளவிற்கு ஒரு கடன் தள்ளுபடி வழங்கி இந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அளித்திருக்கிறார். இன்னைக்கு 16 லட்சம் விவசாயிகள் கண்ணீர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு 2044 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்துவிட்டு இன்று 14 லட்சம் விவசாயிகள் பலனடைந்திருக்கிறார்கள் என்று கூறுவது ஏற்புடையதல்ல. இன்னைக்கு முழு கடனையும் அவர் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்காக அவர் கூறக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதல்ல. நபார்டு வங்கியையோ மத்திய அரசையோ ஒரு காரணம் கூறுகிறார். அது உண்மை அல்ல, அது ஒரு கட்டுக்கதை தான். இன்னைக்கு விவசாயிகளுடைய கடனை மகாராஷ்டிரா அரசு 36,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கு. இன்னைக்கு அது போல இன்னைக்கு தமிழக அரசு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை முழுமையாக தமிழக முதல்வர் தள்ளுபடி செய்ய வேண்டும். இது அவர் தேர்தல் வாக்குறுதியாக உத்தரவாதமாக இன்று மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவர் கூறியதை தான் இன்று விவசாயிகள் அவரிடத்தில் கேட்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் வேதாரண்யத்திலே நடைபெற்ற கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து நாங்கள் விவசாயிகள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும்.